அந்த சொத்தை வச்சு யாராவது பணம் வாங்கினாங்களா? என்ன இது வாங்கலன்னு சொல்லுது என்கிட்ட? அப்படி நீ பொது சொத்தை வச்சு வாங்கலாமா? வாங்கக்கூடாதுல்ல. காலில் விட்டுவான். யார் செஞ்சாரு குத்தந்தாரு? நான் இருக்கிறேன் உங்கள் இல்லையில். கற்பராயம் இருக்காரா? அவன் தைரியத்தில் போட்டு அடிட்டு நான் என்ன செஞ்சால் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சிட்டேன். அப்போ நீ தப்பு செஞ்சால் நான் உன்னை காப்பாற்றணுமுங்க. பிள்ளையோட வாழ்க்கைக்காக செய்யத்தான் செய்வோம். தாப்பன் காப்பாற்றி கொடுத்து தான் ஆகணும். அப்போ நீ கேட்குற. கால் வந்துட்டு வா, காப்பாற்றிடுவோம். பாத்தியா? முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது. உருகாத மனமேதும் தோணவில்லையே, உருகாத மனம் ஏதும் தோணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும். பழனிமலையிலிருந்து எம்பெருமான் வரார, உனக்கு அவருக்கு எதுவும் அங்கே எதையும் கொடுக்க வேண்டியிருக்கா? ஏன் செய்யலை? அப்படி இந்த மொட்டைக்கு கூட இதுக்கு தள்ளிப்படணும். பணம் கொடுக்கறதுக்கு தாயா தள்ளிப்படணும். இந்த முடியை கொடுக்க என்னையா பிரச்சனை? இன்னும் என்ன செய்யணும் தெரியுமாடா? கால் வந்துட்டு வா. வாங்க வாங்க. டாக்குமெண்ட் விஷயத்தை வில்லங்கெல்லாம் முடிச்சு தரேன். கூட கொஞ்சம் கையில் பணம் வச்சுக்கா. புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். பணத்தை கொடுத்து உனக்கு உரிமையாக்கி தரேன். என்ன? இந்த பக்கத்தில் வா, அடிச்சிருவோம். சமாளி உருட்டு பெட்டில் வண்டி இவ்வளோ காலம் ஓட்டியாச்சு. அதை குறை கேப்பையும் தீர்த்துருவோம். அசத்து போ. கருப்பசாமிக்கு சாமி, நான் வியாபாரம் பார்க்கக்கூடிய நிலம் சம்பந்தத்தில் நிறைய குழப்பத்தை உருவாக்கி என்னைய வேதனைப்படுத்துகிறாங்க அப்படி நினச்சி வந்துடுறேன். காலில் விட்டுறேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உங்கள் எல்லையில் எங்கேயாவது கங்கை அம்மன் ஒரு தெய்வம் இருக்காப்பா? கங்கை அம்மன்? ஆ, எங்கே இருக்குன்னு தேடணும்ப்பா. காளியம்மா இருக்காளா? இருக்கு, வீட்டு பக்கத்தில். சரி, கங்கை அம்மனையும் தேடணும். பத்திரகாளி உன் பக்கத்திலே இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் உன்னைய மடக்கி திசை மாற்றி உன்னை எந்திக்க விடாமல் ஆக்கணும்னு சொல்லி செய்வனை வச்சுருக்காங்கடா. அதை மடக்கி வெற்றியாக்கி உன் இடத்தையும் மீட்டித்தாரேன், உன் எதிரியை வெளியாக்கி தரேன். கால் வந்துட்டுவான். அவன் எங்கேருந்து வந்திருக்குன்னு அதை சொல்லணும்ல. சொல்லணுமா வேண்டாமா? உன் எதிரி பம்பாயில் போய் தகடும் எந்திரமும் வாங்கிட்டு வந்திருக்கான். புரியுதா? அதை சக்தியை தீர்த்து தந்துடுறேன். நல்ல சக்தியை உருவாக்கி உன்னை வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. கடன் தீரும். நல்லா இருப்பா. கர்பசாமி, எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள மாபெரும் குழப்பம். யாரோ காய் நகட்டி எங்கள் குடும்பத்தையே கெடுத்துட்டாங்களே ஐயா. இன்னொரு தினம் காலம் இல்லைப்பா. ஆத்திரப்படாதே அப்பா, ஆத்திரப்படாதே. ஒரு கேள்விக்கு பதில். தங்க நகை செயின்லாம் எங்கே இருக்குது? ஏன் அப்படி வச்ச? கால் வந்துட்டு வா. கடன் வாங்கி முல்லை முள்ளால் எடுப்போம். அந்த கதை தான் இது. தேவையில்லாமல் 2 பேர்கள் புகுந்து உன் குடும்பத்தினுடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனநிலைகளையும் மாற்றித்தாரேன். உன் தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தாரேன். குடும்பத்தை ஒழுங்கு இருந்தால் போதுமா? கருப்பசாமி, அங்கே என்ன நடக்குது? புதுமையாக உங்களுக்குன்னு உரிமையாக ஒரு இடம் வாங்க வேண்டிய நிலைமை வருதுடா. அதை வாங்கி தரேன். இந்த தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு போங்க. நடந்து போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு தம்பி திருமணம்?
உனக்கு தானே? கால் வந்துட்டு வா. என்ன தொழில் தான் பார்க்க? வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். காலைல ஆ காலைல அம்மா எங்கே இருக்கா? அம்மா அம்மா இருக்கு. கால் வந்துட்டு வா. திருமணம் நடந்தாச்சா உனக்கு? இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வாப்பா. காலையில் என்னைய நேரம் வந்து பார். கர்மசாமிக்கு வேலை விஷயமாக முயற்சி செய்து ஏமாற்றம் தானா என் வாழ்விலே இன்பமே வீசாதோ இனிமேலே ஏமாற்றம் தானா. இன்னொருத்தர காலம் நல்லா இருக்கா? என்ன படம் பாட்டு? சக்கரவர்த்தி திருமணம். என் ஸ்வரலட்சுமி அக்கா பாட்டு பாட்டு. என்னடா தம்பி வேலை? போய்கிட்டு இருக்கியா? அப்போ இப்போ கார்மெண்ட்ஸு போயிட்டு இருக்கேன். அங்கே சிஸ்டம் சம்மந்தமாக போயிட்டு இருக்கேன். ஐடிக்கு ஏன் போகலை? ரெண்டு கம்பெனி ஆஃபர் இருந்ததுங்க. கடைசி நேரத்தில் போக முடியாது சொல்லுங்கள். கண்ண முடிக்கடா. உன்னுடைய மனநிலைகள் சரியில்லாமல் தான் அந்த கம்பெனிக்கு நீ போக முடியலை. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊதியங்கள், அங்கே உள்ள சில வழிமுறைகள் உன்னால் ஒத்துக்கிட முடியலை, ஏற்க முடியலை. ஆனால் உனக்கு ஐடி கம்பெனி தான் இறுதி வரை உனக்கு கை கொடுக்கும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ் ஒரு சாதாரணமான வேலை தான். சரியா? சரியாக 38 நாட்களுக்கு பிறகு ஒரு கம்பெனி உனக்கு வருகிறது. நியூ ப்ராஜெக்ட் போட்டிருக்கான், அமெரிக்கன் சம்மந்தமான கம்பெனி. அதில் உனக்கு வேலை இருக்குது. கால் வந்துட்டு வா. என்ன வேறு என்ன வேணும்? காலு நம்ம காலு ஒரு கால் தா என்னை நினச்சிக்கா கொஞ்ச நேரம். கண்ணை மூடு. இந்தாடா, நிறைந்த வேலையாக இருக்கும், உயர்ந்த சம்பளமாக இருக்கும், மனக்குறை இல்லாமல் மாணிக்கமாக வாழ்வேன், வெற்றி உண்டு. இந்த வலியை தீர்க்கிறதுக்கு 2 முறை என்னை பார்க்க வாப்பா. சரி, ஆமாம், வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு 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 திருவாரூர் ஆரூராம் திருவாரூர் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆட்கொண்டோனை. திருவாரூர் சிவஸ்தலம், சிவபெருமான் இருக்க இடமா? 1 2 3 4 5 6 7. ரயில் ரோடு எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்க? பூந்தோட்ட காவல்காரா. பூந்தோட்டம்னு அந்த ஏரியாவில் இருக்கா எதுவும்? ஆ என்ன வேணும்ண்ணே? கடை கட்டியிருக்கேன். என்ன கடை வைக்கலாம்? கண்ணை மூடுங்க. அவங்கள கால் வந்துட்டு வரலாம். நல்லா இருக்கீங்களா? வாப்பா. அரிசி நவதானியம் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கடையை போட்டுக்கா. எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். கடன் படாமல் காப்பாற்றி தரேன். ஓகோன்னு ஓடும். வாங்கி தந்துடுறேன். வில்லுங்க இல்லாமல் வாங்கி தரேன். போய்க்கோ. கர்மசாமிக்கு எழுதுனது சரியில்லை, ஏதோ டாக்குமெண்ட் எழுதுனது சரியில்லைன்னு யாரோ சொல்கிறாங்களே, யாருக்கு?
டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? யாருக்குப்பா? வாப்பா. என்னப்பா சரியில்லை? எழுதுனது சரியில்லைங்க. என்னத்தை கையில் வச்சுருக்க? டாக்குமெண்ட்டா? அட்ரா சக்க. படித்து கிழிச்சிடாத, அல்லது கிழிச்சிட்டு படிச்சிடாத. இது என்னது சரியில்லை? சொன்னபடி நடக்கலையே. அன்னைக்கே ஒரு கெட்டி போட்டு எழுதியிருக்கணும். அப்படி எழுதலை. சாமி பாத்திரம் வச்சுட்டு பார்ப்போம். காலில் வந்து சொல்லலாம். எந்த ஊர் உனக்கு? திருவாரூர் பக்கம் தானா? ஆரூர் தானே? வீரன் ஒரு தெய்வமாக வந்து நிற்கிறார. வீரனார் உண்டா? அங்காளம்மன் ஒரு தாயாக வந்து நிற்கிறாள். அவளும் உண்டா? கால் வந்துட்டோம். 3 தலைமுறைக்கு முன்னால் ஒரு பெண்மணி அவள் அபரிதமாக இறந்து போனது உன் குடும்பத்தில் உண்டு. அது ஒரு தெய்வமாக வீட்டிலே இருப்பது உண்டு. அதை பற்றி தெரியாமல் வணங்குதீங்களா? வணங்கலையா? தொடங்க மாட்டுக்கு. கால் வந்துட்டு வா. முதல்ல ஒரு 3 லட்சம் வாங்கி தரேன். அப்படி படிப்படியாக ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த 10 லட்ச ரூபாயும் வாங்கி தந்துடுறேன். வில்லங்க இல்லாமல் வாங்கி தரேன். போலீஸில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிக்கா. அடுத்து பேசணும். கருப்பசாமிக்கு அதை எடுத்துக்காடா. அதை எடுத்துக்கா. பாஸ்போர்ட்டு வெளிநாடு சொந்தமாக யாரோ கேள்வி கேட்குறீங்களா? யார்? பிள்ளைங்களுக்கு வெளிநாடு சொந்தமாக யாரும் கேள்வி கேட்குறீங்களா? வெளிநாட்டில் யாரும் இருக்காங்களா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியாப்பா? சரி, ஓகே. யாருடா தம்பி? எந்த ஊர்? கரெக்டு, திருவாரூர் ஏரியா. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? வா, காலில் வந்துட்டு வா. அன்று வந்தது மதே நில. இன்னொரு தரம், 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 இன்னொரு தரம். அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு தரம் போகிறாங்க அர்த்தம். மீண்டும் வெளிநாட்டுக்கு போகணுமா? வா பக்கத்தில். அப்படி திருவாரூரை தாண்டி மெயினில் ரோட்டில் போய்கிட்டே இருக்கும் பொழுது ரயில்வே கேட் வருது. அந்த கேட்டெல்லாம் தாண்டி போனோன்னா சிறு கிராமம் வருது. அதுக்கு உள்ள ரைட்டில் போனால் உங்கள் ஊர் வருது. ஊர் எல்லையில் ஒரு பெருமாளுடைய திருச்சக்கரங்கிடக்கு பெருமாள் கோயில் இருக்குது. இருக்கா? அதை தாண்டி போனால் ஒரு கிராமமும் வயல்வெளியும் இருக்குது. உள்ளுக்கு போனால் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேயும் ஒரு தெய்வம் இருக்குது. கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு வாடா தம்பி. ஒரு நண்பன் ஒருவனால் நீ பணத்தை ஏமாந்து வேதனைப்பட்டிருக்க. அதனால் இனிமேல் யாருக்கும் பணம் கொடுத்து உதவணுங்கிற எண்ணத்தை நீ கைவிட்டுடா. இந்த முறை போயிட்டு பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணி பிள்ளை குட்டிகளுக்கு செல்வாக்கோடு வருவேன். வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தோடு உன்னை உருவாக்கித்தான். போதுமா? முடிச்சிருவோம். தைரியமாக சந்தோஷமாக கொண்டு வா பக்கத்தில். இவளுக்கு இங்கே வருமானத்துக்கு ஒரு வழியை உருவாக்குவோம். வா பக்கத்தில். இவன் படித்து ஒரு ஆசிரியர் ஆகுவான். இந்த பிள்ளையும் ஆசிரியர் படிக்க போவான். சந்தோஷம் உண்டா? கை எப்படி படிச்சிருவான். சக்தி சொரூபா நாராயணா. அதே திருவாரூர் எல்லை. நான் பார்க்குற தொழிலை எனக்கு வளப்படுத்தி தரணும் ஐயா கருப்பசாமி அப்படி காட்டு வந்தவங்க. என்னப்பா தொழில்? ஓட்டுனர். கால் வந்துட்டு வரலாம். முருகா, ஏன் நீ வந்தோடனே முருகப்பெருமான் வராரா? என்ன விஷயம்?
வீட்டில் வச்சு கும்பிட்றியா? கால் வந்துட்டு வா. கண்ணை முடிக்கா. தலைக்கு மேலே இடி விழுந்தது மாதிரி கடனை வச்சிருக்கிய, எப்படா தைரியமாக இருக்கு? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இதான் உன் கடனை தீர்த்து தாரேன். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது மகனே, எவ்வளியிலையோ வந்து கிடைக்கும். அசத்து போ, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கல்யாணம் தோந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? வரலாம். சொறி எடுக்குது யாருக்கு? கால் வந்துட்டாங்க. உட்காருங்க. சாதகம் எங்க இருக்கு? கண்ண மூடுங்க. கால் வந்துட்டு வரலாம். இல்லை மணியத்தரு சொந்தத்தில் பொண்ணு இல்லை, அதை விட்டுருவோம். நம்ம பையனுடைய காலக்கிரகத்தில் ராகுவுடைய பார்வை இருக்கு இப்போ. அதனால் அவனுக்கு சக்தி அம்சம் கொண்ட பெண்மணி தான் மனைவியாக கிடைப்பா. ஆடி 30 வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வெற்றியாக்கி தரேன். உடல்நிலைக்கு எந்த கோளாறும் நடக்கலை, இயல்பு தான், மாற்றிடுவோம். கர்மசாமிக்கு வண்டி வாகனம் யாரும் வச்சுருக்கீங்களா? வண்டி வாகனம் சம்மந்தமான துறை, ஆர்டிஓ ஆஃபீஸ் 1 2 3. விவசாயம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் இன்னைக்கு திருவாரூர் உத்தரவு, அவ்வளோதான், போய் உட்காரலாம். கர்மசாமிக்கு 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 ஆந்திரா பாடலா யார் வந்திருக்கா? கட்டளை குடியிருப்பு. பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் போன நேரம் அந்த மானங்க இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன? உட்காரலாம். உன் மகனுடைய ஆத்மாவினுடைய பிறப்புத்தன்மையை பார்த்தேன். ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணால் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தான். சில விவகாரங்களை சந்தித்தான். அதில் சில தலைகுறிவு அவமானங்கள் ஏற்பட்டு இன்று ஏமாற்றமான நிலைகளிலே இருக்கிறான். அதில் அவனுடைய உள்மனம் பாதிக்கப்பட்டு குடித்து இன்னைக்கு மதி கலங்கி பேரெல்லாம் கிளந்து வெற்றி இல்லாமல் நிற்கான். அவன் மனது திருந்துமான்னு கேட்டேன். ஆடி 30 வரை கால அவகாசத்தில் திருத்தி ஆவணியில் கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். காலம்னு சொல்லலாம். வரலாம். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம், போகலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சரி, எங்கே இருக்குது அது? தேனி ஏரியாக்கள். தேனி ஏரியா யாருமா? தேனி வாங்க. தேனி தேனி எந்த இடம்? தீக்கல்பட்டியா? கரெக்டு, வரலாம். ஆண்டியானதென்ன ஆறுமுகம் அம்மையப்பனை மறந்து அகிலமெல்லாம் துறந்து. பையன் எங்கே இருக்காரு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? கல்யாணம் முடிச்சுட்டானே? கால் வந்துட்டு வாங்க. என்ன அங்கே இருக்க நீ? வாடங்க.
அவன் மட்டும் வரணுமா, பொண்டாட்டியோடு வரணுமா? ஆ, அப்போ அவன் பொண்டாட்டியை விட்டு வருவானா? கால் விட்டு வரலாம். கஷ்டப்படாமல் வளர்த்துக்கலாம்னு நினச்சான், இல்லைன்னா தப்பு இருக்கு. ஒரு பிள்ளை குட்டியோட ஒரு பொம்பளையை காப்பாற்றினா அது தியாகம் தானே. அப்படியா நீ பெரிய மனுஷத்தன்மையாக நினைக்கல? ஏவன் ஒத்துக்கிடுவான். அந்த பையனை கண்ண முடணும். இந்தாப்பா, அவனை திரும்பி வர வச்சுட்டேன், வந்துடுவான். அங்கேருந்து பிரியக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்தா ஜெயிச்சு தரேன் போ. கர்பசாமிக்கு அடுத்த பிள்ளைய பற்றி தான் கேட்க வந்திருக்கியா? வா வா. நெஞ்சமே உனக்கு தான், இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. உள்ளமே உனக்கு தான். மனசையும் கொடுத்து மதியவும் கொடுத்து போய் அவளோட மாட்டிக்கிட்டு என்ன செய்யணும் பிள்ளைக்கு? எந்த ஊரில் இருக்குது? வீட்டில் தான் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் இருக்குது. கண்ணை முடி பார்க்கறனா? யாருமா நீ? எதுக்கு வந்து நிற்கிற? காலம் சொல்லலாம். என்னப்பா உன் ஏரியாவில் மேலே சத்தமாக கேட்கு? அம்மன் கோயில் பெரிய கோயில் இருக்கா? என்ன கோயில் அது? கருப்பசாமி இருக்கனா அங்கே? இப்போ உன் பிள்ளைக்கு வாழ்க்கை பிரியாமலும் சகல பாக்கியத்தோடு வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமாக இருக்க வைக்க நல்லா இருக்கு. என் துணை என்னால் உண்டு, வாழ்வாய். கர்பசாமிக்கு ஏய் உனக்கு தேனியா அவுட்ரா? அப்படியா? விவசாய நிலம் வச்சுருக்கியா? உத்தரவு தேனி உத்தரவு முடிஞ்சு போச்சுடா. விபூதி வாங்கிக்கா வந்து. வரலாம். நல்லா கடலூர் 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 எல்லாம் வாங்க. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன நினைக்குது, என்ன கிடங்கு கடலூர். என் பையன் என் மகன் சம்பந்தமான வாழ்க்கையை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாரியா? வாங்க. எங்கே இருக்கான் தம்பி? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? சரி காலில் வந்துடலாம். ஐயப்பசாமி பக்தனா? உன் பையனுடைய கிரக நிலைகளை பார்த்தேன். அவன் ஜென்மேந்திரியத்தில் பிறந்த நாளெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ அவனுக்கு வாழ்க்கை அமையக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. சொந்த பந்தங்களால் சில அவப்பெயர்களும் பாதிப்பு நடந்து அவன் மன உபாதை அடைந்திருக்கிறான். அதனால் அவனுக்கு புதியதொரு வாழ்க்கையை திருப்பி தந்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் விட்டு வரலாம். என்ன சத்தம்? குழாய் சத்தம் காட்டி வேற என்னப்பா வேணும்? அந்த வழக்கை நான் வெற்றியாக்கி தரேன், எதுலேயும் மாட்டாமல் காப்பாற்றுறேன். கடலூர் எல்லை வீட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ஒரு சின்ன கோயில் தெரியுது. அந்த கோயிலில் ஒரு சின்ன ரேடியா சத்தம் கேட்குது. எங்கப்பா இருக்குது கோயில்? அம்மன் கோயில் இருக்கா? வாங்க காலில் வந்துட்டு வாங்க. மனக்குறை தீர்க்க வேண்டும் மகாதேவனாக மகனுக்கு என்ன வேணும்? பக்கத்தில் வரணும்.
என்ன வேணும்ப்பா? ஆ, நீங்கள் உட்கார், நீங்கள் உட்காருப்பா. ஆ வாங்க, என் நேரம் வந்து உட்கார். கண்ணை மூடு, இந்த விரலை பிடிச்சிக்கோ, சக்குன்னு பிடிறா. கால் வந்துட்டு வரலாம். மனநிலைகளும் உடல்நிலைகளும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. சரியான வேலைகளில் சாப்பிடாமல், உறங்காமல், உண்ணாமல் வேதனைப்பட்டு தனக்குள்ளேயே குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறாள். சீர்படுத்தி இருந்தால் போதுங்களா? வா, கர்பசாமிக்கு இந்த குணமாக்கி தரேன். ஒரு முறை இங்கே கூப்பிட்டு வந்துருக்கப்பா. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கடலூர் பெண் மக்கள் கால் வந்துட்டு வரலாம். என்னடா ஆட்டுக்குடி கணக்கு சத்தம் போடுறா டேய்? பாப்பா, என்னம்மா வேணும்? காலைல வந்துட்டு வாம்மா. உன்னுடைய கணவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போனேன். சின்சியரான ஒரு ஒர்க்கர். ஆனால் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு பிடிக்காதவங்களால் சில தளர்ச்சிகள், குழப்பங்கள் நடந்திருக்கு. இந்த ஆண்டு அவனுக்கு உயர்வான பணிகள் கிடைக்கும். அதே மாதிரி 2026 3வது மாதத்துக்கு பிறகு புதிய பிஸ்னஸ் தொடங்கி வெற்றி அடைவீங்க. அதுக்கிடையில் கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் தோன்றும். அதை நீக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். வேறு என்ன வேணும்? உன் புருஷனை கூப்பிட்டு வந்து என்கிட்ட நேரம் வந்து உட்காந்து கேளு. முருகப்பெருமான் அருளால் ஒரு ஆம்பளை பையன் கிடைப்பான். போயிட்டு வா, சந்தோஷம். உன் மனம் கோணாமல் நடப்பான். போ. கர்பசாமிக்கு வாப்பா, கால் வந்துட்டு வாடா. 2.25 ஆண்டுகள் நீ நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். நிறைய பணங்களை இழந்து நஷ்டப்பட்டு வேதனை அடைந்திருப்பாய். எதிர்பாராமல் உடலில் ஒரு சைடு வலி வேதனை ஏற்பட்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றி மனம் குழம்பியிருக்கிறாய். இந்த நிலைகளில் மாற்றம் கிடைக்கும். வேறு என்ன வேண்டும்? ஒரே ஒரு விஷயம்தான் நடக்கும். அவன் இஷ்டப்படி நடந்தால் நீ ஏற்றுக்கிடுவியா? போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. ஐப்பசி மாதத்துக்குள்பட திருமண கோலத்தை உன் வீட்டில் மங்களகரமாக நடத்தி வைப்பேன். வெற்றி உண்டு. ஆனந்தமாகவும் இருப்பாய். கடனும் தீரும். கண்ணியமாக வாழ். போக வழி பேச்சியம்மா வளப்புறமும். ஏய், சொல்லுமாடசாமி எங்கடா இருக்காரு? குளத்துக்கல்ல இருக்கானா? கால் வந்துட்டாங்க. குடியிருப்பா திரிவதன சுந்தரி அம்மா. வதனம் என்றால் தலை, திரி என்றால் 3. இதை தான் இங்கிலீஷில் 3 அப்படி சொன்னான். THREE. திரிபுரம் எரித்த வரலாறு. திரிவதன சுந்தரனா 3 தலைகளை உடைய நாயகி. முப்பிடாதி எங்கே இருக்கா? உங்கள் ஊர் நாயகி அவன் தான். கடலோர கிடக்கும் குளம், பெரிய பெரிய மீனாக துள்ளும். அதானே உங்கள் ஊர். கால் வந்துட்டாங்க. 3 வருஷ காலமாக நிறைய பண கஷ்டமும், இடம் சம்பந்தமான பிரச்சனையும், செய்வனை கோளாறுகளால் தொழில் நஷ்டமும், கடனும் பட்டு இப்போ வேதனைப்பட்டு இருக்கிய. இதுதான் உண்மை. அப்படி கடன் பட்டதுக்கு காரணமும் அந்த தீவினையை செய்தது யார் அப்படின்னு கோயில் கொடைகளுக்கு சாமி ஆடும் பொழுது கூட கேட்கணும்னு உங்களுக்கு ஆவல் ரொம்ப வரும். சாமி சொல்ல முடியாமல் காப்பாற்றித்தாரேன் அப்படின்னு சொல்லிடும். சொந்தமாக பந்தமாலாம் கேட்கக்கூடாது. செய்வனையை நீக்கித்தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? 1 2 3 4 5 வீட்டை விட்டு வெளியே பத்தினவங்க யாருன்னு என்னைய கேட்காத. எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு நிலையான வேலையை போட்டு தரேன். நல்ல சக்தியை கொடுக்கேன். பாஸ் ஆகிக்கா. இந்தா மகளே, செம்மையாரு.
3 மாத கால அவகாசத்தில் நீ நினச்சதெல்லாம் நடத்தணும். அதுக்காக பெற்றவங்களை எதிரியாக நினச்சினா உன்னை செவுட்டில் அடிப்பேன். போலாம், நல்லா இருப்பாங்க. போ, உன்னை வளர்த்தவங்க அவங்க தான்ல. சுவாமியே புண்ணியமாக இருங்க செல்லங்களே, என்னைக்கு உயர்ந்திருப்பாயடா வாழ்க்கை. கர்பசாமிக்கு அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை.